ரொம்பவே ஈஸியாக சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அதோட வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி, தனியா, வரமிளகா, மஞ்சள்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டு எல்லாம் நல்லா வணக்கி ஆற வச்சு அதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே குக்கரில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கனை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னே வந்து பட்டை, லவங்கம்லாம் போட்டுட்டு சிக்கனையும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. வணக்கி விட்டுட்டு அதோடு வந்து கரம் மசாலா, உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணக்கிட்டு வரும்போது வணக்கிட்டு அரைச்சி வச்ச மசாலாவை இதோடு ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 3 விசில் வந்து விடுங்க. 3-4 விசில் விட்டுங்க. விட்டு எடுத்திங்கன்னா சிக்கன் குழம்பு ரெடி. இது மாதிரி சிக்கன் குழம்பு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே நீங்களும் அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வாரத்தில் 6 நாள் காலையிலே எழுந்துச்சி சமைப்போம். ஞாயிற்றுக்கிழமையாவது ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைப்போம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையும் சிக்கன், மட்டன்லாம் எடுத்துன்னு வந்துட்டு வீட்டில் சமைப்போம். நமக்கு ரெஸ்ட்டு கிடைக்கிறதுல தான், ஆனால் வீட்டில் இவங்களுக்காக சமைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.